ஒரு ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து ஆஃப்லைனில் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் ப்ரோ, அது பண்ண மாட்டேன் ப்ரோ, நாடகத்தை போட்டானுங்க ப்ரோ. மனசில் இருக்க வன்மத்தில் அப்புறமேட்டு தீர்த்துக்கலாம். இப்போ வேணாம், வேலையை மட்டும் பார்ப்போம். டக் டக்குன்னு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு வந்துடுவானுங்க. ஆஃப் பண்ணிட்டு வந்து கேமில் செருப்படி வாங்கிக்குவானுங்க, செருப்படி வாங்கிட்டு போயிடுவானுங்க, அவ்வளோதான். இதில் ஹேக்கரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு, இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு டிடிஎம் டோர்னமெண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் போட்டு பொலன்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அவரை கூப்பிட்டு வச்சு ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணால் தான் ஹேக்கர் செக் பண்ணி. சும்மா நினச்சிக்கு வான்னா ஆஃப் பண்ணிட்டு தான் வருவான், இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது, அந்த மொமெண்டம்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்க யார் செக் பண்ணாலும் ஹேக் வச்சிருக்க மாட்டானுங்க. நேற்று ஏதாவது சொல்லிட்டேன்ல, நான் இன்னைக்கு வந்து 2-3 பேர் பேசினால அவங்களே சொல்லிட்டானுங்க, ஆனால் இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா, நான் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிட்டேன்னா, எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன்னா, இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேண்ணா, நீங்களே பாருங்கண்ணா, இனிமேல் எனக்கு எவனால எந்த தப்பு இருக்காதுன்னா. நான் ரிப்ளை பண்ணல. அப்படியே பார்த்துட்டு யூ இவனெல்லாம் வந்து ட்ரையோட்ஸில் இவன்லாம் குவாலிஃபை ஆவான்னு நினச்சோமே, அதில் வேற ஒருத்தன் போட்டுவிட்டு போகிறான் ப்ரோ, ஒருத்தன் வெறியா ப்ரோ, இவன் தான் ப்ரோ வாங்கியிருக்கான் அப்படின்னு. ஸோ இவன் வேறையாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கு ப்ரோ. ரொம்ப நம்பிக்கையாக அதான் சொல்கிறேன்ல, யுவன்னா சத்தியமாக சொல்கிறேன், யாருமே அதான் சொல்கிறேன், யுவன் தான் இருக்கலே எக்ஸ்ட்ரீம், இருக்கலே குட் பாய், இருக்கலே நோ கான்ட்ரவர்சி, நல்ல பையனாக இருந்தால் வாய் கூட அதிர்ந்து பேசாத அவனே கடைசியில் மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி எனக்கு வந்து அப்படியே தலைலாம் சுற்றுது, நீ எல்லாமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சில பேர் ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணவங்களா இருக்கானுங்க, நீங்கள் வாரப்பே சில பேர் சொன்னீங்க தெரியுமா, அவங்கெல்லாம் மாஸ் சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவங்கெல்லாம் வந்து வெறியான ஒரு கண்டுபிடிப்பு. அப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, நான் தான் அதை பெருசாக எடுத்துக்கல போல, அப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சரியா. பேர்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா நான்லாம் கண்டுக்க எனக்கு தெரியாதுன்ற ப்ரோ. நான் உனக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க, வெரி சிம்பிள். நான் சத்தியம் கூட பண்ணி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு யாரையும் ஹேக் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள்லாம் வந்து நீங்கள் குடிக்க மாட்டீங்க, நீங்களாம் நம்பாளுங்க, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள்லாம் இப்போ ஒரு சட்டம் வந்துருச்சு, சிகரெட் குடித்தா கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு சந்தில் நின்று சிகரெட் குடிக்கிறீங்க, அப்போ போலீஸ் ரைடு வருது. ஃபஸ்ட்டாக ஒருத்தன் வந்து பிடிச்சாங்க. பிடிச்சோன்னு என்ன ஆகுவாங்க, இங்கே இருக்கவங்கலாம் ஓடி போய் பக்கத்து சந்தில் பீடி கீடியெல்லாம் கீழே போட்டு வாயை கொப்பளிச்சுட்டு பபுள்கான் வாங்கி வாய்க்குள்ளே போட்டுக்குவான்ல, அந்த மாதிரி எல்லாம் ஓட்டானுங்க, எல்லாம் ஓடிக்கு போய் கீழே தூக்கி போட்டு ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியாது, முடிச்சு சரியா, அவ்வளோதான். இப்போ இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் வருவானு. இப்போ என்ன ஆகுனா, இவங்க கேம் பிளேயில் கொஞ்சம் சட்டு தொம்பலாவானுங்க எல்லாரும். 1 2வது ப்ராப்பராக லைவ் வர மாட்டானுங்க. 2 அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், மிஷினில் செருப்படி விழுவோம். 3 கேட்டால் ஒய்ஃபை 4வது ஒய்ஃபை ப்ராப்ளம், மழை பெய்கிறது, பிங்கு வந்து விட்டது, கையில் சுளுக்கு வந்து விட்டது, குஞ்சு மணியில் வலி வந்து விட்ட காரணத்தினால் என்னால் வந்து கேம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டுருக்கேன், இந்த மாதம் வந்து கோயிலில் கூழுத்து கூப்பிட்டாங்க, அதனால போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புதுசாக மழை பெய்யறப்ப காலம் புது காரணங்கள் வரும். ஓகேவா, இதெல்லாம் முட்டுருங்க. மறுபடியும் ஒரு 2 மாதம் கழிச்சு எல்லாம் மறந்துட்டாங்க, அவ்வளோதான் முடிச்சு, இப்போ போகலாம் வாங்க, மறுபடியும் ஆரம்பிப்பானுங்க, அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் உண்மை. எனக்கு நான் தெரிஞ்சுட்டே சொல்கிறேன், முடியாது கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீங்கள் ஜித்தா இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, என்னை விட்டுருங்க. என்னால் முடியாது, வாய்ப்பே இல்லை. உஷாரான பிறகு அவனையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் போக்கிலேயே போய் டப்புன்னு போய் பிடிச்சாதான் உண்டு. இதெல்லாம் வேலையாவது. எப்படி பிடிக்குன்னா, வா ஒரு சிகரெட் போட்டுலாம், வா வெளியே போயிட்டு ஒரே ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு போய் அவன் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்து டப்புன்னு பிடிச்சிடணும். வாடா மாமாலே, நீ தானே சிகரெட் குடிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சாதான் உண்டு ஒளிய.
லேட் ஆகி போச்சு, இனிமேல் பிடிக்க முடியாது. கேம் சென்ஸு இதெல்லாம் இருந்து தெரிஞ்சு இப்போதைக்கு ஓரளவுக்கு ஆடியன்ஸ் முட்டாள் கிடையாதுங்க. ஆடியன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இனிமேல். அவ்வளோ சொல்லுவேன். கேமில் உண்மையாக நல்லா விளாட்றவன் அவனுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், என்ன நடக்கும் என்ன நடக்காது, என்ன பண்ண முடியாது அப்படின்னு. அதை வச்சு நம்ம இது கட்டலாம். சரி, அவ்வளோதான். Bro, you are telling to safeguard your clan. You just tell the name. We don't want proof. We want to know what is it. சேஃப்கார்ட்லாம் பண்ணல ப்ரோ. நான் என் கிளான்லேயே மொத்தம் 7 பேர் தான் ப்ரோ. நான்லாம் என் கிளான் டேக்லாம் எவனும் கொடுக்கவே மாட்டேன். எல்லாரும் கேட்குறீங்க ஏன் ப்ரோ ஜியூஸ்க்கு 2 வருஷம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, 2 வருஷம் டெஸ்டிங்லேயே வச்சுருக்கீங்க, டோனியை 1 வருஷம் டெஸ்டிங்லேயே வச்சுருக்கீங்க, இவனை கேப்ஸ் என்ன 3-4 வருஷமாக டெஸ்டிங்லேயே வச்சுருக்கீங்க. எவனுக்குமே தரமாட்டேன். என் கிளான் டேக் எந்த நாய்க்கு கிடையாது. எனக்கு நான் சில பேர் வச்சுருப்பேன், அதுவும் ஆட் பண்ணி அப்புறமேட்டு யாருக்கு தெரியாமல் வெளியே சுட்டுருவேன். ஏதாவது பிரச்சனைனா கிளான் கிக் அவுட் பண்ணதே தெரியாது, அப்படியே கிக் அவுட் பண்ணிடுவேன். இருக்கா அது இருக்குதா இல்லையா அவன் என்ன அவன் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருவேன் நான். என் கிளானில் இருக்கவங்க 7 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. கரெக்டாக இருக்கவங்க மட்டும்தான் இருப்பான். இதில் இல்லாதவன அப்படியே மறக்கடிச்சிருவேன் நான். வெளியே போ, ஒன்னாலாம் பிரச்சனை வருதா, வெளியே போடா வெளியே போடா அப்படின்றவனு. கான்ட்ரவர்சியே இருக்கக்கூடாது. கான்ட்ரவர்சியே நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு 20-30 நாள் போடுவேன். பிரேக்கே எல்லாம் 24 நாள் போட சொன்னீங்கன்னா தூங்கி இருந்துச்சு பிரேக்கே எல்லாம் போற வேலை செய்வேன், உயிரை கொடுத்து வேலை செய்வேன். இந்த கான்ட்ரவர்சியில முன்னேறமே எனக்கு தேவையில்லை. இந்த கான்ட்ரவர்சியில முன்னேற்றமே எனக்கு இருக்க தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் இந்த கிளிக் பைட் மாதிரி தம்ப்நெயில் போடுறது இந்த மாதிரி உள்ள வர எதுவுமே பண்ண மாட்டேன். கிளீன் அண்ட் கிளியர். என்னோட கேமிங் கம்யூனிட்டியில நான் சொல்றது தான், நான் சொல்றதுக்கு நான் வைக்கிறதா சட்டம், நான் வைக்கிறதா ரூல். எனக்கு இங்கே நான் இப்போ இன்னும் 20 வருஷம் இருக்கணும், 15 வருஷம் இருக்கணும்னா நான் கரெக்டாக க்ளீனாக இப்போ இருந்து எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. இப்போ இருக்காமல் எனக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரணும் என்கிட்ட. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த கிளிக் பைட்டு கான்ட்ரவர்சி இருக்கவங்கலாம் நான் அப்படியே வழக்கத்தே இல்லாத மாதிரி அமுச்சிடுவேன். வெளியே போடா அவ்வளோதான். புது கிளான்லாம் நான் உருவாக்கிக்கிறேன். ஒரு மேட்ரே இல்லைன்னு என் கால் குஞ்சு முடிஞ்ச தூசி தான் புது கிளான் உருவாக்குறதும். ஈஸி டு உருவாக்கிப்பீங்க. எனக்கு இல்லாத ஸ்பான்சரே கிடையாது. எது சொன்னாலும் கேட்டுருவாங்க. 15 லட்சம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகே ஜோக்கர் ப்ரோ, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நாட் அ பிக் டீல். நீங்க சொன்னா ஓகே தான். ஓகே நான் பண்றது. நீங்க காலைல பண்ணாலும் சரி, எப்ப ஸ்பின் பண்றதுன்னு கேட்கறாரு ப்ரோ. 1 lakh QC போடுறாராம், எப்ப ஸ்பின் பண்ணணும்னு கேட்கறாரு. இப்பயா காலையா ஈவினிங்கா வேணுமா? அது நீங்க இப்பயே சொல்லிருங்க, அப்பதான் செட் ஆகும். தரதான் என்ன ப்ரோ நீங்க? நான்லாம் உங்களுக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது. நான் அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் காப்பாற்றுவேன் எப்பவுமே. என்றைக்குமே ஹேக்கிக்கெலாம் நான் உடந்தையாக போக மாட்டேன். இப்போ நான் உடந்தையாக போயிட்டேன்னா நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் நிற்க முடியாது. நீங்கள் என் மேலே திரும்பிடுவீங்க. அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். என்றைக்குமே இங்கே பாருங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன் நான் ஹேக்கு வேணாம், அதை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என் பிரியாணி கடையை நம்பி வரீங்க, சரியா? நான் உங்களுக்கு கைப்பட போய் கறி வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு காலையில் விறகெல்லாம் வச்சு உடல் பொருள் ஆவியெல்லாம் போட்டு என்னோட எஃபர்ட் போட்டு நேரத்தை போட்டு ஒரு ஆத்மாத்மா இருந்து சமைச்சு அது ருசிலாம் கொடுத்து ருசிலாம் வச்சு உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கவங்க நல்லா இருக்குன்ட்டுவாங்க, 4 பேர்த்த சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப நல்லா இருக்குன்றவங்க, இந்த ஜோக்கர் ப்ரோ, நம்ம ரோவன் ப்ரோ, நிறையா அந்த மாதிரி ஸ்டவின் ப்ரோ, இவருன்னு நிறையா பேர் இருக்காங்களா, நம்ம கிறிஸ்டிஸ் ப்ரோ, அவர் மாதிரி இருக்கவங்களாம் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே நீங்கள் நல்லா இருங்க, நல்லா சூப்பராக செஞ்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அப்போ சாப்பிட்டா மாதிரியே இருக்குது, இப்போ சாப்பிட்டா மாதிரியே இருக்குன்னு சொல்லி டிப்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நல்லாவே மாறிடுவாங்க, ரெகுலர் கஸ்டமராக மாறிடுவாங்க. இது நான் செய்கிற வேலை, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற வேலை. ஹேக்குன்றது எப்படின்னா, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு வச்ச பிரியாணியை, கீழே கிடந்த பிரியாணியை அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வெறும் காசுக்காக ஆசைப்பட்டு உங்களுக்கு நான் விற்கிற மாதிரி, அதில் எச்சு இருக்கும், அதில் என்னென்னவோ இருக்கும்,
கேவலமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வயிறு கெட்டு போய் நீங்கள் வந்து ஒரு விதமாக ஆகி அதுக்கப்புறம் இந்த கடை பக்கமே திரும்பி வர மாட்டீங்க. ஃபுட் பாய்சன் ஆயிரும், உங்களுக்கு ஏதாவது ஆயிரும். அதில் வந்து எஃபர்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு காரணம் தான். வேற எதுக்காகவும் நாங்கள் ஆக்கு போட்டு விளையாடுங்க யார் வேணாம்னா நாங்கள் அது பண்ணுறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எங்களுக்கு இவ்வளோ இருந்தால் கூட இது போதும். வேலையை தான் நாங்கள் நம்புகிறோம். சூத்து தேதே முதுகு வலிக்க கழுத்து வலிக்க வளைப்பதான் நம்புறோமே ஒழிய இது வேலையாது.